Don't touch me. ரைஸில் இந்த ஃப்ரைட் ரைஸு ரெண்டு ஆணி நானே பிடுங்கினேன் கையால். மருடீஸ்வரிலேருந்து உடுப்பிக்கு வந்து நமக்கு மொத்தம் 100 கிலோமீட்டருங்க. இங்கே கடலை ஒட்டி போகுது ஹைவே. அது சடனாக கீழே வந்து ஆழமாக போகுது. சுற்றி வந்து மரவந்தே பீச்சுங்களாமாங்க இது. ஏன்னா ஒரு காலை ஆற்றுல வைக்கலாம், இன்னொரு காலை கடலில் வைக்கலாம், அந்த மாதிரி சொல்லலாம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா மருதீஸ்வரில் இருக்கோங்க. மருதீஸ்வரர் செம்ம வெயில். ஷூவை கீழே விட்டுட்டு மேலே போய் அந்த ஸ்டாட்யூ பார்க்குறங்காட்டியும் அப்பா முடியல. எப்படா பூந்தடிச்சு ஓடுவோன்னு ஆயிடுச்சு பாருங்கள். எப்படி எப்பவும் வேர்த்த முகம் தான். காலையில் எந்திரிச்சா நைட்டு தூங்குற வரைக்கும் வேர்த்த முகம் தான். அப்படியே வந்தோம். இங்கே ஒரு பக்கத்துலேயே ரோட் சைடு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட். ஏன்னா நம்ம எங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலும் 300-400 மினிமம் ஏதாவது சிங்கிள் சொல்லும் போதே சரி லோக்கலாக இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் சைட் ஃபாஸ்ட் ஃபுட்டு. ரைஸில் இந்த ஃப்ரைட் ரைஸு நம்மூர் ரைஸ் மாதிரியே இருக்குங்க. நம்மூர் லோக்கல் ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே ஓகே தான். 50 ருபீஸ் தான் ஒரு ரைஸ். 50 ருபீஸ் ஒர்த்துன்னு நினைக்கிறேன். வாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து உடுப்பி போகலான்னு பிளானு. போவாங்க. மருடீஸ்வரிலேருந்து உடுப்பிக்கு வந்து நமக்கு மொத்தம் 100 கிலோமீட்டருங்க. 100 கிலோமீட்டருங்கும்போது இப்போ டைம் 4 மணி ஆகுது. எப்படி பார்த்திங்கனாலும் நம்ம ஒரு 6 மணிக்கு ரீச் ஆகலான்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நம்மளும் வேகமாக தான் போயிட்டுருக்கோம். உடுப்பி ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம போக தான் என்ன பண்ண போகிறோன்றது தெரியும். ஏன்னா எப்போவுமே நம்ம யூஸ்வலாக தெரிஞ்சது தானே, நம்ம டெஸ்டினேஷனை மட்டும்தான் பிளான் பண்ணுவோம். ஆனால் எத்தனை நாள் எங்கெங்கே போக போகிறோன்றதை பிளான் பண்ண போகிறதில்ல. கர்நாடகான்றதை பிளான் பண்ணோம். ஸோ வந்துட்டு அடுத்தடுத்து எங்கெங்கே போக போகிறோன்றது இந்த பாதை தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், ஒரு பீச்சு சூப்பராக இருக்கே, நல்லா இருக்குங்க. பாருங்க, கடலை ஒட்டி போகுது ஹைவே. பீச் தான் போல். நிறையா வண்டிங்கெல்லாம் நின்றுட்டுருக்கு முன்னாடி. போமா வாங்க போய் தான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மரவந்தே பீச்சுங்களாமாங்க இது. ஹைவே ஒட்டியே சூப்பராக இருக்குங்க. நான் இது ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன். ஓ கரெக்டு, இதாங்க அது. பீச்சில் காற்று செம்மையாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப ஆழமாக வேறு இருக்குது. நார்மலாக நம்ம மற்ற பீச்சில் பார்க்குற மாதிரி இல்லை. அப்படியே சடனாக கீழே வந்து ஆழமாக போகுது. சுற்றி வந்து இந்த மாதிரி கல் போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல கல்லுக்கெல்லாம் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னாலும் தெரியும். கல்லுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. டோன்ட் டச் மீ. நல்லா இருக்குங்க இங்கே. இந்த பீச் பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மரவந்தே பீச்சுங்க. இந்த பீச் கரெக்டாக வந்து மருதேஸ்வரர் டெம்பிள்லேருந்து நீங்கள் உடுப்பி பக்கம் வந்தீங்கனாலும் 50 கிலோமீட்டர், அல்லது நீங்கள் உடுப்பியிலேருந்துட்டு மருதேஸ்வரர் போனீங்கனாலும் அப்படின்னாலும் ஹைவேலேயே இருக்குது. அதுக்கும் 50 கிலோமீட்டர் தான். இன்பிட்வீன் சென்டர் ஆஃப் பிளேஸில் இந்த பீச் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. உண்மையிலே பார்க்க சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா நீங்களும் நின்று மறக்காமல் இந்த இடத்த வந்து ஸ்பாட் பண்ணிட்டு போங்க. இதை மேலேருந்து பார்க்கும்போது ஏரியாவில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். நான் எதாவது ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நான் அப்படியே இதோடய சேர்த்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்களேன், எப்படி லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கொல்லூர் ரிவர், ரைட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மரவந்தே பீச். அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு காலை ஆற்றுல வைக்கலாம், இன்னொரு காலை கடலில் வைக்கலாம், அந்த மாதிரி சொல்லலாங்க. சென்டரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஃப்ரிட்ஜ் இல்லை, பட்டு லேண்ட்ஸ்லைடு தான் இருக்குது. இருந்தாலும் ஃப்ரிட்ஜு வந்து ஜாயிண்ட் ஆகலைங்க. ஆனால் பட்டு ரொம்ப கிட்டையே வந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்குது இந்த ரிவர். அங்கங்கே வந்து டச் பண்ணி போயிட்டுருக்கு கடலோட. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. 2 பக்கமும் தண்ணி. பாலம் உடஞ்சா என்ன ஆகும் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது, எல்லாம் நல்லதுக்கு. ஸோ வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. மணி வந்து பார்த்துட்டிங்கன்னா 5:30க்கு மேலே ஆச்சு. இங்கேயே வந்து கிட்டத்தட்ட 1 hour கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ வாங்க போவோம், டேரெக்டாக உடுப்பி போயிடுவோம்னு நினைக்கிறேன். பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் அப்படியே தென்னை மரம். அந்த கேரளாவில் இருக்க ஃபீல் இருக்குங்க. இங்கே கர்நாடகா வந்த மாதிரி இல்லை. இந்த பீச் ஓரத்துலலாம் வந்தோன்னா கேரளாவில் இருக்க ஃபீல் இருக்குது. ஆனால் என்ன, கொஞ்சம் வெயில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆகலை, அதுதான் உண்மை. பயங்கர வெயிலாக இருக்குங்க இங்கே. நம்ம ஊரே பரவாயில்லாம் போலையே, அவ்வளோ வெயிலாக இருக்குங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த ஸ்பாட் பண்ணுங்கள். போகிற வழியில் திரும்ப நம்ம தம்பி 2 பஞ்சருங்க, 2 ஆணி நானே பிடுங்கினேன் கையால். பிடுங்கிட்டு நியர்பை வந்து பார்த்துட்டிங்கன்னா மெக்கானிக் ஷாப்பே இல்லைங்க. 1 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. நடந்து போய் பஞ்சர் போட்டு திரும்ப எடுத்துகிட்டு போவேன். இங்கேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா 7:30க்கு மேலே ஆயிடுச்சு.